உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறது. ஆம், இந்த ஞாயிறு ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு இல்லை குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த திருவிழாவானது, இந்த ஞாயிற்றுக்கிழமையானது உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் அத்தனை தேவாலயங்களிலும் அத்தனை மக்களும் ஆண்டவருடைய இந்த பயணத்தை கொண்டாடுகின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு விழாவாக அமைகிறது. குருத்தோலை ஞாயிறு. இது குருத்தோலை ஞாயிறு ஆண்டவருடைய பாடுகளினுடைய ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பயணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தொடங்குகின்ற இந்த பயணம் அவருடைய பாடுகளுக்கு தன்னை அழைத்து செல்கின்ற ஒரு பயணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை பாருங்கள், கடந்த 40 நாட்களாக, கடந்த 4 வாரங்களாக, 5 வாரங்களாக ஆண்டவருடைய இந்த பாடுகளில் நாம் பங்கேற்பதற்காக நம்மையே நாம் தயார் செய்து வந்தோம். இந்த தவக்கால ஒருத்தல் முயற்சிகள், ஜெபங்கள், தபங்கள், தான தர்மங்கள், இவை அனைத்தும் நம்மை இந்த விழாவை கொண்டாடுவதற்காக, இந்த ஆண்டவருடைய பாடுகளை நம்மை பங்கு பெறுவதற்காக, அதன் பிறகு வருகின்ற அந்த உயிர்ப்பு விழாவிலே நம்மை பங்கு பெறுவதற்காக நம்மை தயார் செய்த ஒரு அற்புதமான காலம். எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கின்ற நாம் இந்த ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற ஒரு வாரமாக அமைகிறது. அதற்கு முதல் நாளாக இன்று நாம் ஆண்டவருடைய அந்த பாடுகளின் தொடக்க நாள், குருத்தோலை ஞாயிறு என்று நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இன்றைய நாளிலே நம் அனைவரும் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று 2000 ஆண்டுகளுக்கு பாடிய அந்த இஸ்ராயல் மக்கள் பாடிய அதே பாடலை நாமும் கூட ஆண்டவருக்காக பாடி, இதோ வருகின்ற அரசர், இதோ எங்களுடைய மீட்பர் என்று அவரை பாடி துதித்து அந்த ஆலயத்திற்குள் செல்கின்ற ஒரு நிகழ்வானது நடக்கிறது. இன்றைய நாளினுடைய முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இந்த குருத்தோலை பவனி. அதுக்கப்புறம் திருப்பலி தாராளமாக ஒரு சாதாரணமான திருப்பலியாக, ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாக நடைபெறும். இடையிலே அந்த இயேசுவினுடைய பாடுகள் வாசிக்கப்படும். ஆனால் இந்த நாளுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன என்று பார்ப்போமானால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய எருசலேமுக்குள் நுழைகின்ற அந்த நிகழ்வு. எனவே தான் இந்த குருத்தோலை பவனி என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. எனவே நமது ஊர்களிலே, நமது பங்குகளிலே நாம் கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஓசானா என்று பாடி குருக்களோடு பொதுமக்கள் அனைவரும் நாம் ஆலயத்தை நோக்கி இந்த பவனியை மேற்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், இன்றைய நற்செய்தி, புனித லூக்கா நற்செய்தியின்படி இயேசுவினுடைய பாடுகளை நாம் இந்த ஆண்டு சிந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகளிலே ஆண்டவரை அந்த பயணத்திலே சுற்றி நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இந்த ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கு பெறுகின்ற அத்தனை மக்களையும் பார்க்கிறோம். இயேசுவினுடைய சீடர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள், மக்கள் கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், படைவீரர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஆண்டவரை சுற்றி அந்த பாடுகளின் பயணத்திலே, ஆண்டவருடைய அந்த சிலுவை பாதை பயணத்திலே பல்வேறு மக்கள் பங்கு பெறுவதை பார்க்கிறோம். இன்னும் அதிகபட்சமாக நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய பாடுகளை, இந்த சிலுவை பாதையை நாம் சிந்தித்தோம்.
அந்த 14 ஸ்தலங்களை வைத்து 14 பாடுகளின் நினைவுகளை வைத்து நாம் அந்த ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிறோம். அதில் பாருங்கள், தொடக்கத்திலிருந்து பிலாத்து ஆண்டவருக்கு தீர்ப்பு கூறுவதிலிருந்து ஆண்டவரை கல்லறையில் வைக்கின்ற அந்த கடைசி 14வது ஸ்தலம் வரை நாம் 14 ஸ்தலங்களை வைத்து ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிறோம். அதில் பாருங்கள், பிலாத்து இருக்கிறார், படை வீரர்கள் இருக்கிறார்கள், அன்னை மரியாள் வருகிறார், சீடர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எருசலேம் பெண்கள் வருகிறார்கள், சிரேனு ஊரை சார்ந்த சிமியோன் வருகிறார், இன்னும் படை வீரர்கள் இருக்கிறார்கள், இன்னும் அநேக மக்கள் இந்த பாடுகளிலே ஆண்டவருடைய பாடுகளிலே பயணிக்கிறார்கள். அவர்களும் அந்த பாடுகளிலே பங்கு கொண்டு பயணித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இதற்கெல்லாம் மேலாக இன்னும் விலங்குகளும் இந்த பாடுகளில் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமிலே நுழைகின்ற பொழுது அந்த கோவேறு கழுதையின் மீது அமர்ந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ மக்கள் இயேசு நடந்து கொள்கின்ற அந்த நிகழ்வுக்கும் ஒற்று போவாத ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏனென்றால் மக்கள் பாடுகிறார்கள், ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா அப்படிங்கிறாங்க. தாவீதின் மகனா, தாவீது ஒரு அரசர், அவருடைய மகன் அரசர். ஒரு அரசருக்கு ஒரு வெற்றி வாய்ந்த ஒரு பாட்டை பாடி அந்த ஓசானா கீதத்தை முழங்கி அவர்கள் வரவழைக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு வெற்றி வீரனாக ஒரு குதிரையில் அமர்ந்து சென்றிருந்தால் அது ஒரு வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இவர் ஒரு கழுதையின் மீது அமர்ந்து செல்கிறார். எதற்காக இந்த கழுதையினுடைய இடம் என்று பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, குதிரையில் வந்திருந்தால் அவர் ஒரு வெற்றியின் அரசனாக மற்றவர்களைப் போல இருந்திருப்பார். ஆனால் இவர் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்து கொண்டது பாருங்கள். ஒரு கழுதையானது அந்த பொதி சுமக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு மற்றும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விலங்கு. அதை யாரும் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கு வெயில் அது பாட்டு கட்டி கிடக்கும், ஊருக்கு வெளியில் கிடக்கும், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அதிகம் கவனிக்கப்படாத ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் அப்படி ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டு அந்த விலங்கின் மீது பயணத்தை செய்கிறார். ஏனென்றால் ஒதுக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துவது தான் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அந்த கழுதைக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த கழுதையின் மீது அமர்ந்து செல்கிறார். இப்போ மக்கள் கூட்டம் சுற்றி நடக்குது போகுது, சீடர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், படை வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இந்த ஆண்டவருடைய பயணத்திலே இந்த கழுதையும் பயணிக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் ஓசானான்னு பாடுறாங்க. ஒரு சிலர் என்னென்னமோ சொல்கிறாங்க, இவர் யாராக இருக்கும் அப்படின்னு இயேசுவை பற்றி செய்திகள் அங்கங்கே அப்படி மக்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற போது இந்த கழுதை மனசுக்குள்ளே ஒரு என்ன ஓட்டம் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ யாராக இருக்குது முன்னே என் மேலே உட்கார்ந்துருக்கிறது? ஓகே, இவர் தான் நாசரேத்தூர் இயேசுவா? அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஒரு இளம் பெண், கர்ப்பமாக இருந்த பெண்ணும் ஒரு மனிதரும் என் மேலே உட்காந்து போயிருந்தாங்க. யார் மேலே? இந்த கழுதினுடைய குடும்பத்தின் மேலே, எங்கள் குடும்பத்து மேலே, எங்கள் அப்பா மேலேயோ இல்லை ஒரு எங்கள் அம்மா மேலேயோ உட்காந்து போனாங்க. ஒருவேளை அந்த மனிதன் தான் என் மேலே உட்காந்துருக்கிறாரா? ஒருவேளை அந்த மனித பற்றி தான் இந்த மக்கள் எல்லாம் பாடுறாங்களா அப்படின்னு கூட அந்த கழுதை சிந்தித்திருக்க வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, பாருங்கள், எனவே இந்த கழுதையும் மனிதர்களோடு சேர்ந்து இந்த பயணத்திலே பயணிக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கிறது. இன்று ஓசானா ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான காத்திருந்த நாங்கள், இதோ எங்கள் மீட்பர் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியில் பாடுகின்ற இந்த மக்கள் கூட்டம் இன்னும் சற்று கொஞ்ச நாள் கழித்து, இன்னும் 2-3 நாளில் ஒளிக சிலுவையில் அறையும் என்று கத்துவார்கள். இதோ இன்று இயேசு கழுதையில் உட்காந்து அப்படி போகும்போது மக்கள் கூட்டம்லாம் வாழ்த்துறாங்க. அதை பார்த்த உடனே சீடர்களுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, நமக்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் சந்தோஷமாக இயேசுவை சுற்றி போகிறார்கள். அதனை சுற்றி இன்னும் மக்கள் கூட்டம்லாம் செல்கிறது. அப்படியே போகிறாங்க. இயேசு பிடிபட்டு அங்கே பிலாத்து வருகிறார். இன்னும் படை வீரர்கள் இருக்கிறார்கள். சிரேனு ஒரு சீமோன் வருகிறார் அந்த பாதையிலே. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை எடுத்து ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார்கள். எருசலேம் பெண்களை பார்த்தால் அவர்கள் இயேசுவுக்காக அழுகிறார்கள். வெரோனிகா வந்து இயேசுவினுடைய முகத்தை துடைக்கிறார்.
சிமியோன் உதவி செய்கிறார். இன்னும் பல பேர் இந்த பயணத்திலே பங்கு கொள்கிறார்கள். சற்று நேரம் கழித்து அந்த சீடர்களெல்லாம் பறந்து ஓடி வருகிறார்கள். இவ்வாறாக பல நிகழ்வுகள் நடக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த கழுதையோடு சேர்ந்து நாமும் கூட பிரியமானவர்களே, என்னுடைய பங்கு, என்னுடைய நிலைப்பாடு, நான் யாரை சார்ந்து இந்த பயணத்தில் இருக்கிறேன், நான் யாராக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவினுடைய பயணத்திலே நான் யார்? இந்த இயேசுவினுடைய சிலுவை பயணத்திலே, இயேசுவினுடைய இந்த பாடுகளின் பயணத்திலே நான் யாரோடு நிற்கிறேன்? சூழ்ந்திருக்கிற சீடர்களோடு நிற்கிறேனா, இல்லை அழுது புலம்பு கொண்டு இருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தோடு நிற்கிறேனா, இல்லை தீர்ப்பிடக்கூடிய ஒரு பிலாத்துவாக இருக்கிறேனா, இல்லை பயந்து ஓடக்கூடிய ஒரு சீடர்களாக இருக்கிறேனா, இல்லை எள்ளி நகையாடுகின்ற இந்த படை வீரர்களைப் போல் இருக்கிறேனா, இல்லை தைரியமாக வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கின்ற வெரோனிக்காவாக இருக்கிறேனா, இல்லை என்னால் முடிந்த உதவி ஏதோ இயேசுவுக்கு அப்படி என்று உதவுகின்ற சீமோனை போல இருக்கிறேனா, இல்லை இயேசுனுடைய உடைகளெல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற படை வீரர்களை போல இருக்கிறேனா? இப்படி பல கூட்டங்களிலே நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது இந்த ஆண்டவருடைய பாடுகளிலே என்பதை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ குருத்தோலையை வைத்து கோயிலை சுற்றி வந்து ஊரில் பாட்டு பாடி வந்து கோயிலை பூசை முடிச்சுட்டு போயிட்டோம்னா இதோடு முடிஞ்சிருது. அப்படியல்ல பிரியமானவர்களே. இதோ புனித வியாழன், புனித வெள்ளி, புனித இரவு சனிக்கிழமைங்க இரவு திருப்பலி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்பு விழா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்த்த விழா. இப்படி ஆண்டவருடைய பாடுகளையும் ஆண்டவருடைய மரணத்தையும் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் நாம் கொண்டாடப் போகின்ற இந்த நேரத்திலே நாம் யாரோடு நிற்கப் போகிறோம், நாம் யாரோடு இருந்து இந்த ஆண்டவருடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர், இந்த உலகத்தை படைத்த இந்த படைப்பின் இறைவன் இன்று ஒரு சிறிய பிராணியின் மீது, ஒரு சிறிய விலங்கின் மீது அமர்ந்து பயணிக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய ஆடம்பரத்தை எதிர்பார்க்கவில்லை. ஒரு மிகப்பெரிய போர் வீரனையோ மிகப்பெரிய ஒரு அரசனையோ சார்ந்து வாழவில்லை. மாறாக அவர் ஒரு எளிமையான, எப்படி இந்த உலகத்தில் எளிமையாக பிறந்து எளிமையாக வாழ்ந்தாரோ அதே போல தன்னுடைய மரணமும், தன்னுடைய மரணத்திற்கான இந்த பயணமும் ஒரு எளிமையாக ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கழுதையின் மீது அமர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். எனவே பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் கூட சந்திக்கின்ற அநேக நேரங்களிலே நமது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று, நான் அப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், என்னை மக்கள் பாட வேண்டும், என்னை மக்கள் புகழ வேண்டும், நான் பயணம் செய்ய கார் இருக்க வேண்டும், வண்டி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எளிமையான வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எளிமையான வாழ்க்கை, எளிமையான பயணம் என்பதை நமக்கு ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த பாடுகளின் தொடக்க நாளான இன்று, இப்போ இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவருடைய பாடுகளில் நான் எப்படி பங்கு கொள்ளப் போகிறேன், நான் ஆண்டவரில் மரித்து ஆண்டவரோடு பாடுபட்டு ஆண்டவரோடு இறந்து ஆண்டவரில் நான் உயிர் பெற வேண்டும் என்பதை மனதில் வைத்து தொடர்ந்து இந்த புனித வார நிகழ்வுகளிலே கலந்து கொள்வோம். ஆமேன்.